திருச்சிற்றம்பலம். திருமூல பெருமானுடைய பாட்டும் விளக்கமும் அதில் தொடர்ச்சி. இப்போ இவங்க நம்ம சித்த பெருமக்கள் எல்லாரும் நம்ம எப்படி வாழணுங்கிற வாழ்க்கையை நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. மாணிக்கவாசக பெருமானுடைய போற்றி திரு அகவலில் ஃபுல்லாக, அதாவது எவ்வளோ பறந்தாக்கி எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறத, கஷ்டப்பட்டு அதுக்கு பறக்கிறது எதுக்கு பறக்கிறோம், பிறப்புன்ட்டு ஒன்று, பிறகு முடிவுன்ட்டு ஒன்று உண்டு. இதுக்கு உடையில் எவ்வளவு அதை இவ்வளோ போற்றி திரு அகவலில் நான் முகன் முதலா வானவர் தொழு எழ ஈரடியாலே மூவுலகழந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாலன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரண் ஏனும் ஆகி முன் கலந்து ஏழ்தலம் உருவ இடது பின் எய்து ஊழி முதல்வ செய்ய செய்ய என்று வழுத்தியும் காணாமலரடி இடைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகில் யானை முதலா எறும்புயிராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும், அம்மா வயிற்றுக்குலேருந்து கிருமியாக போய் அதுக்கு பிறகு ஒரு மதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விழைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், இருமதி விழை 2 பேர் சேர்ந்து 3 பேராக ஆகிறாங்க. அதுதான் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேருருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் மூரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும். ஒவ்வொரு மாதமும் நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்து இவ்வளோ இது பண்ணி ஒவ்வொரு மாதம் பிழைச்சி அதுக்கு 10 அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து மிதித்து தாயோடு தான்படும். துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும் காலை மலமோடு கடும்பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெள்நகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மதத்து கச்சர நிமிர்ந்து கதித்து முன்பணைந்து ஏத்திடை வருந்த எழுது புடை பறந்து ஈக்கிடை போகா இளமுலை மாதர்த்தம் கூர்த்த நயன கொள்கையில் பிழைத்தும் பித்த உலக பெருந்துரை பரப்பினுள் மத்த கழிரனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதும் மார்க் எடுக்கணும், செல்வம் என்னும் மல்லலில் பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும்
செல்வத்துக்கு போடணும், நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கணும். புல்வரம்பாய பல்துறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதல் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தம் மானார் அயலவர் கூடி. அப்போ 6 கோடி மாயா சக்திகள்கிட்டருந்து வெளியில் வரணும். அதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது பிறந்ததுலேருந்து. அதுக்கு பிறகு நாத்திகம் பேசி நாத்தழும் பேரினர் சாமிலன்னு ஒரு கூட்டம் நம்மளை எடுக்கும். சுற்றம் என்னும் தொல் பசு குழங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமா வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டின சமயவாதிகள் தம் தம் மதங்களை அமைவது ஆக அரற்றி மலைந்தனர் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்தடி தார்த்து லோகாயதன் எனும் ஒன்திரள் பாம்பில் லோகாயதனெனும் ஒன்திரள் பாம்பின் கலபேதத்த கடும்பிடம் ஏதி அதில் பெருமாயை என பல சூழம் தப்பாமேதாம் பிடித்தது சலியாம் தழலது கண்ட மெழுகது போல தொழுதுள்ள முருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவி கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகினல் இட அற அன்பின் பசுமர தாணி அரைந்தார் போல கசிவது பெருகி கடல் என மருகி அகம் குழைந்தனுகுல மாய்மை விதித்து சகம்பெய் என்னும் தன்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துரை பூனது வாக கோணுதல் இன்றி சதுரிழந்தரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றா மனம் எனும் கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது 61 அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை சிறுமையன்றிகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை என்புனைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனுமாறு கரையது புரளம் நண்புலனொன்றி நாத என்றரற்றி உரைதடு மாறி ரோமம் சிலிப்பம் கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களில் கூற துன்னொழி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மெய்தரு வேதியனாகி வினை கெட கைதர வல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மண்ணினுள் ஆடி போற்றி
இன்றெனக்கு ஆரமுதானாய் போற்றி. மூவா நான்மறை முதல்வா போற்றி. சேவார்வெல் கொடி சிவனே போற்றி. மின்னாருருவ விகிதா போற்றி. கல்நாருரித்த கனியே போற்றி. காவாய் கனக குன்றே போற்றி. ஆவாய் எந்தனக்கு அருளாய் போற்றி. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. இடரை கழையும் எந்தாய் போற்றி. இது புறா மாணிக்கவாசக பெருமான் படைச்சி நம்ம பறந்து எத்தனை விதமான அல்லல்கள்லேருந்து உழண்டு இப்படியெல்லாம் ஒன்றில் என்னை பழைக்க வச்சு என்னை கொண்டு வந்திருக்கே கடவுளே, உனக்கு அவ்வளோ நன்றி அப்படின்னுட்டு சிவபெருமான்கிட்ட வேண்டுறாரு. ஏன்னா இது பூரா நம்ம இது வரைக்கும் நம்ம திருமூலருக்குள்ள மந்திரத்துலேயும் இதுதான், அன்பு அன்பு அன்பு. அப்படி கடவுளை பார்க்குறதுக்கு அன்பு தான் வேணும். ஆனால் கடவுள் இத்தனையில் இருந்து நம்மளை பிழைச்சி கொண்டு வந்த கடவுளுக்கு நம்ம இன்னும் நல்லபடியாக வாழ்கிறதுக்குள்ள அர்த்தத்தை தான் கடவுள்கிட்ட போயிட்டாக்கி நம்மளுக்கு எல்லா அன்பு வந்துடும். இருதயம் மொட்டி இதில் எவ்வளோ அழகான, அதில் 100 பாட்டு தான் படிச்சிருக்கேன், அதில் நிறைய உண்டு. அது புறம் படித்தாக்கி அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ திருமூலருக்குள்ளெல்லாம் வருவோம். உச்சித்தளத்தில் உமாதேவி 1039. உத்தமன் ஜோதி உளனொரு பாலனாய் மதிமன்னாயி மலர்ந்தங்கு இருந்திடும் பச்சிமதிக்கும் பறந்து குளிர்ந்தான் சக்திமானாக தழைத்த கொடியே. விளக்கம் மூலாதாரமாகிய ஓமகுண்டத்தில் உத்தமமாகிய சிவன் பாலப்பருவத்தில் இருப்பான். அவன் இளைய பருவத்தில் உமையோடு பாகனாய் விளங்குவன். குண்டலினி சக்தி அவனை மூலக்கனலுடன் மேனோக்கி செலுத்தும். உச்சித்தளத்தில் உமையவளே உயிர்கொலியாகும் சிற்சக்தியாய் விற்றிருப்பாள். மூலக்கணல் சுழுமுனையில் ஏறி உச்சி வருகிற போது முதலில் மேற்கு திக்கான பிடரியை அடையும். பரத்தை நம்ம சொல்கிறோம்ல, சிற்சக்தி செயலால் மூனக்கலல் அங்கே குளிர்ந்துவிடும். குமார பருவம் உடையவனை மத்திமன் என குறித்தார். குண்டலினி சக்தியை கொடி என்றார். மூலாதாரத்தில் அவள் வாலை, அதாவது 12 வயது பெண் இருந்தார். சகசிராரத்தில் சிற்சக்தி தருணி 16 முதல் 30 வயதுக்கு உட்பட்ட பெண் எனப்பட்டார். இப்போ 1040 சிவனருளே பெரும் செல்வம். அதாவது இப்போ நம்ம இது படித்தோம் இல்லையா, அந்த பாட்டு அதில் தான் இருக்குது. கொடியாறு சென்று குலவிய குண்டம் அடியிரு கொணமாய் அந்தமும் ஒக்கும் படியேல் உலகம் பரந்த சுடரே முடியாது கண்டவர் மானதமாமே. சிவனருளே பெரும் செல்வம். கடவுளுடைய கருணை கிடச்சிட்டுனாக்கி மற்றபடியாக நம்மளுக்கு என்ன வேணும்? எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா கோயில்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்போம். டோட்டலாக வந்துச்சுனாக்கி டோட்டல் சரணுங்கும்போது நம்ம பிள்ளைக்கு பிறந்த உடனே நம்மளுக்கு பிள்ளைக்கு பார்த்துக்கிட்டோம்ல, அது வேணும் இது வேணும் அவர் பார்த்துக்கிடுவார். அதுதான் சிவனருளையே பெருஞ்செல்வம். மூலாதாரத்தில் முக்கோண வடிவில் அமைந்த நவக்குண்டம் புருவமத்தில் அருகோண வடிவும் கொண்டது. 7 உலகங்களிலும் பேரொளி காட்டி நிற்கும். இறைவனை அக்குண்டத்தில் காண்பவருக்கு சிவனருளே பெருஞ்செல்வம். 6 கோடி ஒன்றோடு ஒன்றோடு பொருந்தவே விளைகின்ற குண்டத்தை கொடியாறு சென்று குலாவியது என்றார். அடுத்தது திருச்சிற்றம்பலம்.